கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியங்கள் தேவ வசனத்தை மீறுகிறதா? பாரம்பரியம் என்றால் என்ன? தலைமுறையாக பின்பற்றி வரும் நம்பிக்கை, பழக்க வழக்கம், கலாச்சாரம், நடைமுறைகள். இது ஒரு சமூகத்தின் அடையாளம். இந்த பாரம்பரியம் தேவ வசனத்தை அவமாக்கக்கூடாது. எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும், கலாச்சாரமாக எந்த ஒரு பண்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் அது வேதத்தின் அடிப்படையில் பொருந்துகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அதை விட்டு விலக வேண்டும். அது தேவ வசனத்தை அவமாக்கி போடவில்லை என்றால் பரவாயில்லை, அதை நாம் பின்பற்றலாம். அதுவே தேவ வசனத்தை அவமாக்கி போடுகிறதா என்றால் அது ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து நாம் எச்சரிப்பு உணர்வு அடைந்து வெளியே வர வேண்டும். ரோமன் கத்தோலிக்க சபையில் பாரம்பரியத்தால் பின்பற்றப்படும் ஒரு பகுதி பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு ஒரு பாதிரியாரிடம் போய் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே ஒத்த மனஸ்தாப மந்திரம் சொல்லி பாதிரியார் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வார். அந்த ஒத்த மனஸ்தாப மந்திரம் மனப்பாடமாக போய் அங்கே ஒப்பிக்கணும். ஒரு பாவம் செய்தோம் என்றால் அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோம். எந்த ஒரு பாவமும் மனிதர்களுக்கு விரோதமாய், முதலில் நாம் தேவனுக்கு விரோதமாகவே செய்கிறோம். அதற்கு உதாரணமாக நம்ம சங்கீதம் 51:4 படித்தால் தாவீது சொல்கிறார், தேவரீர் நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்து. அங்க நாகமான் தீர்க்கதரிசி தாவீதுடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது, பாவத்தை உணர்த்தும் பொழுது அவர் உணர்ந்து பாடிய சங்கீதம். இப்ப ஒருவர் எனக்கு விரோதமாய் ஒருவர் பாவம் செய்கிறார். அவர் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கவில்லை. வேறொருவரிடம் தான் மனவருந்தியதாக போய் சொல்லுகிறார். அந்த நபர் என்னிடம் வந்து இப்படி உனக்கு செய்த தவறுக்காக அவர் மனவருந்துகிறார் என்றார். ஏன் அவர் நேரடியாக வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டாரா அப்படின்னு மனித வழக்கத்தில் சொல்லுவோம். ரெக்கமெண்ட் பண்றது தவறில்லை, பரிந்து பேசுவது தவறில்லை, அது வேதம் அங்கீகரிக்கிறது. ஆனால் பரிந்து பேசுவதை முக்கியத்துவப்படுத்தி மனஸ்தாபப்படுகிறதை குறைக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது மனஸ்தாபப்படுகிறோம். அந்த சங்கீதம் 51:17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டது மான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இப்படி போய் பாவ மன்னிக்கு அறிக்கை செய்து அந்த உத்த மனஸ்தாப மந்திரம் சொல்லி பரலோகத்தில் இருக்கிற ஜபத்தையும் அருளிந்த மரிய ஜபத்தையும் ஒரு 10 முறை சொல்லிவிட்டால் நான் அங்க பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. நான் செய்த பாவத்திற்கு நான் மனம் வருந்த வேண்டும், மனம் திரும்பி நான் மனஸ்தாபப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனஸ்தாபத்தினால்தான் அந்த நொறுங்கொண்ட இருதயம் நறுங்கொண்ட ஆவி நமக்குள்ள உருவாகும். இப்படி இல்லாமல் நாம் வெறும் ஒரு நடைமுறை பழக்கமாக போய் பாவறிக்கை செய்துவிட்டு நான் தொடர்ந்து அதை செய்கிறேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதற்காகத்தான் மார்ட்டின் லூதர் முதல்ல இந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்று இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் எல்லாருக்கும் அந்த பணம் கொடுத்து அந்த பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்க, இதற்கு எதிராக அவர் போராடினார். வேதத்தின் அடிப்படையில் நீங்க செய்வது தவறு என்று. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு சீட்டு பணம் கொடுத்து வாங்குவது நிறுத்தப்பட்டது. ஆனாலும் பாவ மன்னிப்பு ஒரு ஊழியக்காரரிடம் போய் அறிக்கை செய்வது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தவறா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில நேரத்துல தேவ வசனத்தை அவமாக்கி போடும் பொழுது இது தவறாகவே காணப்படுகிறது. ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவர். நாம் யாரிடம் அறிக்கை செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் நேரடியாக. அங்கே நாகமான் வந்து தாவீதினிடத்தில் அவருடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது அவர் நாகமானிடத்தில் பாவ அறிக்கை செய்யவில்லை, நேரடியாக தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்தார். இவர்கள் நம்பும் முதலாம் போப் பேதுரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:20
பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அங்கே முதலாம் போப் என்று கருதப்படும் பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது உன் துர்க்குணம் மன்னிக்கப்படலாம். அவர் தேவனை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ண சொல்லுகிறார், தேவனை நோக்கி தான் பாவ அறிக்கை செய்ய சொல்லுகிறார். ஆனா இவர்கள் தங்களால் நியமிக்கப்பட்ட சிறுதியார்களுக்கிட்ட மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு கேட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வளர்கிறது. நம்முடைய பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அவர் இப்பொழுது தேவகுமாரனாக பிதாவின் வலது பாரசத்தில் பிரதான ஆசிரியர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுது பாவம் செய்தாலும் நாம் தேவனிடத்தை நோக்கி போகாமல் நாம் இவர்கள் பாதிரியார்களை நோக்கி போகும் பொழுது நாம் தேவனுக்கு சமமாக அவர்களை வைக்கிறோம். நான் எப்ப பாவம் பண்ணனா அந்த ஒரு இடத்திலேயே நான் நின்று தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் தவறு செய்து விட்டேன், தவறாக பேசிவிட்டேன், தவறாக சிந்தனை மாறியது, இதற்காக தேவரீர் என்னை கிருபையாய் மன்னியும். அங்கேயே கேட்கும் பொழுது நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். தேவாலயத்துக்கு போய் ஆயக்காரரும் பரிசேயரும் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆயக்காரர் என்ன சொல்கிறார்? அந்த வானத்துக்கு ஏறெடுக்க அவர் தலையை தூக்காமல், தேவரீர் நான் பாவியாய் இருக்கிறேன், என்மேல் கிருபையாயிரும், அவனல்ல இவனே நீதிமானாக வீட்டுக்கு போறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அங்க நேரடியாக தான் அந்த ஆயக்காரன் தேவனை நோக்கி தன் பாவி என்று அறிக்கை செய்கிறார். தயவு செய்து அதை கவனியுங்கள். இங்க பேதுருவும் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆனா தான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வது தான் தகுதியற்றவன் என்று நம்பி, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார். அதனால் பரிந்து பேசுவது தவறல்ல. ஆனால் நான் பரிந்து பேசும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா, மனஸ்தாபப்படுகிறார்களா என்று தேவனுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சிலுவையில் இருக்கும் பொழுது இவர்கள் என்னவென்று தெரியாமல் செய்வார்கள், இவர்களை மன்னியும் சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசலாம். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஸ்தேவான் சொல்லலாம், அவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் என்று. அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால், மனஸ்தாபப்படவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற மாட்டார்கள். ஒரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களை மன்னித்தீர்களானால் மன்னியும், இல்லை என்றால் என் பெயரை ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கி போடும். இப்படி தான் நரகத்துக்கு போக கூட தயாராக இருக்கிறேன், அவர்களை மன்னியும் என்று அப்படியும் பரிந்து பேசினாலும் அங்க அவர் நீதிபரர். அவர் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை குறித்து அவர் விசாரிப்பார். அவருக்கு விரோதமா பாவம் செய்தவர்களுடைய பேரையே அவர் நாமத்தை கிறுக்கி போடுவார். இதனால் பரிந்து பேசிவிட்டால் அவர்கள் மன்னிப்பு பெற்று விடுவார்கள் அல்ல, அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பாவ மன்னிப்பு பெறுவார்கள். ஒரு கடமைக்காக, ஒரு நடைமுறை பழக்கத்திற்காக திரும்ப திரும்ப போய் பாவ அறிக்கை செய்து தொடர்ந்து நான் செய்து கொண்டிருந்தால் நான் பாவ மன்னிப்பு பெற மாட்டேன். எனக்குள்ள மனம் திரும்புதலும் இல்லை, மனஸ்தாபப்படுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? நான் நேரடியாக தேவனை நோக்கி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவரிடத்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் கிருபையா என்னை மன்னிக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு அவர் சபைக்கு தூணாயிருக்கிறார். அவர் பாவம் செய்தால் என்னிடத்தில் வந்து அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொண்டு
ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் சொன்னார். அங்கே நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர், ஆவிக்குரிய சகோதரர் கிடைத்தால் அவர்களிடத்தில் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை செய்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்யும் போது அது அதிக பலனுள்ளதாக இருக்கும். அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி, மாற்றம் ஒன்று நடைபெறும். இப்படிதான் செய்தார்கள் சொன்னேன். நாங்கள் நியமித்த அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்களிடத்துல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறார். இங்க பாவ மன்னிப்பு ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டும் அறிக்கை செய்யணும் அப்படி என்று ஒரு சபையில் நியமித்தால் இது தேவனால் உண்டானது அல்ல, மனித கற்பனையினால் ஏற்பட்ட ஒரு பாரம்பரியமே. இது தேவ வசனத்தை அவமாக்குகிறது. இதனால் அவர்களுக்கு மனஸ்தாபம் வருகிறதும் இல்லை, மனம் திரும்புகிறதும் இல்லை. இவர்களுடைய பாரம்பரியத்திலேயே அவர்கள் தேவ வசனத்தை அவமாக்கி போடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் மூலியமாக 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது, நீ 7 சபைகளுக்கு எழுது அப்படி என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு சபையிலும் மனம் திரும்பாத சபையில் அவர் என்ன சொல்கிறார்? நீ மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கத்தண்டை உடைத்து போடுவேன், நீ மனம் திரும்பாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் அவர்களை அழிப்பேன், நீ மனம் திரும்பாவிட்டால் உன் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல வருவேன். அங்கே ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்புதல். யோவான் அந்த சபைகளுக்கு பாவத்தை உணர்த்ததாக செய்தார் தவிர என்னிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் போய் ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்தினார்கள். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஒரு பாதிரியாரோ ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன என்றால் அவர்களுடைய பாவத்தை உணர்த்துவதுதான். அவர்களுடைய பாவத்தை கேட்டு அவர்களுக்காக வேண்டுவதே அல்ல. அவர்களுக்காக பரிந்து பேசலாம். அவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவனுக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. இரண்டாவது காரியமாக ஜெபம். மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அஞ்ஞானிகளை போல ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணி நம்ம சொல்லிட்டா ஆண்டவர் அங்க மையம் அடைஞ்சார். இந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் ஜோசரம் சோதரம் சோதரம் இது சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல ரோமன் கத்தோலிக்கல பார்த்தீங்கன்னா இவர்கள் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விளைவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கடியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரையே சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இந்த ஜபத்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்வார்கள். கேட்டா இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுக்கு ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று மத்தேயு 6 அந்த பகுதியில காண்பித்தார். அப்ப இந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதே ஜபம் ஏறெடுக்க வேண்டுமா? அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அவருடைய ஜபம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. மத்தேயு 26:36 பாத்தீங்கன்னா ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன வேண்டுகிறார்? இந்த ஜபத்தை அவர் வேண்டவில்லை. பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தப்படியல்ல உம் சித்தப்படியே ஆக கடவுது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் அவர் ஜபம் செய்தார். அப்பத்தையும் மீனியும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார். சிலுவையில் இருக்கும் பொழுது இவர்கள் என்னவென்று தெரியாத செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டார். அந்த சூழ்நிலையில் என்ன என் இருதயத்தில் ஆண்டவரிடம் நான் பேச வேண்டுமோ, ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்க வேண்டுமோ, நான் அதை தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த ஒரு தடவை சொல்லை போல இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. ஒரு தகப்பன், நம்மளுடைய பிதா, அவர்கிட்ட போய் ரிப்பீட்டடா ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அதிக வசனிப்பினால்
உங்கள் ஜெபம் கேட்கப்படுமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ரிப்பீட்டடா சொன்னா அவர் கேட்டுருவாரு அப்படின்னு கிடையாது. அங்க விசுவாசம் உள்ள ஜெபம் தான் அவர் விரும்புகிறார். யோவான் 17 பாத்தீங்கன்னா அவரு பிரதான ஆசாரியராக ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது போய் நீங்க வாசித்து பாருங்க. அதில் தமக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்காகவும் எதிர்காலத்தில் வர விசுவாசிகளுக்காகவும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். இந்த ஜெபத்தை ரிப்பீட்டடா அவர் ஜெபம் பண்ணவில்லை. அவர் ஒரு பிரேயர் ஃபார்மேட் தான் அங்க கொடுத்தார். ஆனா அதே ஃபார்மேட்டை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் பயன்படுத்த வேண்டும். இருதயத்தில் என்ன தேவையோ, என்ன கேட்க வேண்டுமோ அதை பேசினாலே அதுதான் ஜெபம். இப்படி ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று அதை சொல்லியிருந்தால் அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் கூடி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். இப்ப அந்த சூழ்நிலையின் அடிப்படையில அவர்கள் விடுதலையாகி சக அப்போஸ்தலர்களோடு அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இங்க ரிப்பீட்டடா அந்த பரலோக மந்திரத்தை, அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. அங்க தாவீதின் சொன்ன சங்கீதத்தின் வேத பகுதியிலிருந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வேத பகுதியை எடுத்து ஆண்டவரிடம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இதுதான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். 29 இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பிக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த இடத்துல அவர்களுடைய ஜெபம் பண்ண விதம் பாருங்க. ஸோ அங்க சொல்லப்பட்ட ஃபார்மேட்டை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லுவது அங்க ஜெபம் அல்ல. அப்போது இருக்கிற சூழ்நிலை, அதற்குரிய வேத வசனம், ஆண்டவரிடம் முறையிடலாம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை வைத்து நாம் அவரிடம் கேட்கலாம். 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்க வேண்டும். முழு விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இந்த ஒரு பாரம்பரிய ஒரு ஃபார்மேட் அடிப்படையில கிடையாது. இந்த நடைமுறை பழக்கம் வேதத்தில் உள்ளதா என்று யோசித்து பாருங்கள். பாவ மன்னிப்பும் ஜெபமும் வேத வாக்கியங்களின்படி இருக்கிறதா என்று சோதித்தறியுங்கள். ஆமேன்.